Hi friends, Zoology Simplified சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ் அண்ட் அனிமல் பிஹேவியர் யூனிட் 8 பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது எமர்ஜென்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி தாட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாமார்க்கோட எவல்யூஷனரி தாட்ஸ். லாமார்க் ப்ரொபோஸ் பண்ண தியரியை நம்ம லாமார்க்கிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ லாமார்க்கிசம் தியரி யார் ப்ரொபோஸ் பண்ணான்னா லாமார்க் தான். அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் எவல்யூஷனரிஸ்ட். இவர் ப்ரொபோஸ் பண்ணதான் நம்ம ஃபர்ஸ்ட் எவல்யூஷனரி தியரியா கன்சிடர் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஐடியாஸா இருக்கலாம், பிலாசபர்ஸோட ஐடியாஸா இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஐடியாஸ் தான் இருந்தது. பட் இதுதான் தியரியா இவர் ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. லாமார்க்கு அப்புறம் டார்வினோட பிரின்சிபிள்ஸ் வரும். ஸோ இந்த தியரியில இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆர்கானிசமுமே வளர்ச்சி இருக்கும், அதுக்கு அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதோட பாடி சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அல்லது அதோட பாடியில இருக்க ஆர்கன்ஸுமே அதுக்கு வளர்றது மற்றும் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிற கெப்பாசிட்டி நடந்துட்டே இருக்கும் அதோட லைஃப்ல. ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒரு புது தேவை வரும்போது ஒரு புது ஆர்கன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டாக் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரீஸ்ல, டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற, வெப்பநிலை அதிகமா இருக்கிற கண்ட்ரீஸ்ல வளர்க்கும் போது நார்மலா அதோட ஃபர் இருக்கும், அதோட தோல்ல இருக்கிற முடிகள். அதை நம்ம ஒரு பனி பிரதேசத்துல கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதோட ஃபர் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா அடர்த்தியா நிறைய வளர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டாக் அந்த குளிர் பிரதேசத்துக்கு தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு புது தேவை இருக்கும்போது ஒரு புது ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. நியூ நீட் இருக்கும்போது நியூ ஆர்கன் ஒரு ஆர்கானிசமுக்கும் ஃபார்ம் ஆகுது. லாமார்க்கிசம்ல முக்கியமானது என்ன அப்படின்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆர்கானிசம் ஒரு ஆர்கனை, இது தேவைப்படுற ஆர்கன் அப்படின்னா அதை யூஸ் பண்ண அது அந்த ஆர்கானிசம்க்கு ரொம்ப நல்லாவே டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ மரம் ஏறுறோம் அல்லது ஒரு அந்த காலம் மாதிரி ஃப்ளெஷ்ஷை பிச்சு தான் திங்கணும் அப்படின்னா நம்மளோட நெகங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா ஹார்டா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா டிஸ்யூஸ் தியரி அப்படின்றது நம்ம ஒரு ஆர்கனை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அது அந்த ஆர்கானிசமை விட்டு அழிஞ்சே போயிடும். இதான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. ஒரு ஆர்கனை யூஸ் பண்ணிட்டே இருக்கையில அது இன்னும் நல்லா வளர்ந்து அந்த ஆர்கானிசம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த ஒரு ஆர்கனை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அது அந்த ஆர்கானிசம்ல இருந்து அழிஞ்சே போயிடும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ரொம்ப ஆதி காலத்து மனுஷங்களுக்கு வால் இருந்துச்சாம். அவங்க மரம் ஏறுறதுக்கு எல்லாத்துக்குமே உதவியா வால் பகுதி இருந்திருக்கு. காலப்போக்குல மனுஷன் உடை உடுத்த ஆரம்பிச்சான். அப்புறம் நம்மளுக்கு மரம் ஏற தேவைகள்லாம் கம்மியாக ஆக அந்த வால் இல்லாமே போய் இப்போ ஒரு டெய்ல் ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கனாவே மாறிடுச்சு. இதான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியை ஃபர்ஸ்ட் சொன்னது லாமார்க் தான். கடைசியா லாமார்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர். ஒரு ஆர்கானிசம் தான் வளரையில ஒரு கேரக்டர் அதுக்கு வருது, அதோட ஆஃப் ஸ்பிரிங்க்கும் அந்த கேரக்டர் வருது. இப்படியே அந்த கேரக்டர் என்னன்னா ஹெரிடிட்டி, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அந்த கேரக்டர் பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்கும். இதான் லாமார்க் சொன்ன தியரி. ஸோ இது முக்கியமான கொஸ்டின் இதுவரையும் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லாமார்க் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியா ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி இந்த டேர்ம் வந்தாலே அது லாமார்க் தான். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர் லாமார்க் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அதுக்கப்புறம் அது டார்வினும் கண்டினியூ பண்ணாரு. ஆமா, இது இப்படிதான் ஒரு கேரக்டர் ஒரு ஆர்கானிசம்க்கு வந்துருச்சு அப்படின்னா, அடாப்டேஷன் மூலியமா வந்துருச்சு அப்படின்னா அது ஆஃப் ஸ்பிரிங்க்கும் இன்ஹெரிட் ஆகுது. ஒரு காலப்போக்குல இந்த ஆர்கானிசம் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அந்த அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மனுஷங்கள்லாம் ஆதி காலத்துல குரங்கு மாதிரி 4 கால்ல நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வெர்டிபிரல் காலமும் நேரம் வந்துருச்சு இல்லையா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர். தேங்க்யூ.